வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குன்னா, மேயரும் சேகர் பாபு ஐயாவும், அதாவது இந்த திருவிழாடல கேட்பாங்க, பிரிக்க முடியாதது சேகர் பாபு மேயரும். ஆமா, எங்க பாரு ஜோடி ஜோடியா அப்படியே வர வேண்டியது. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா அப்படி கைய வச்சுட்டு அப்படி நடந்து வந்தாங்க பாருங்க, ஒரு தெனாவட்டு நட. துப்புரவு தொழிலாளர் ஒரு வாரமா வீதியில் தூக்கி வீசப்பட்டு கிடக்கிறான். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் எப்படியாவது அண்ணன் செந்தமிழன் சீமானை வர வச்சிருங்க, எங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். உண்மையா, அதாவது பொய்யெல்லாம் இல்ல, உண்மையாவே அழுகுது, கண்ணீர் வடியுது. எப்படியாவது அண்ணனை வர வச்சிருங்க தம்பி அப்படின்னு அழுகுறான். இந்த அம்மா அப்படி தெனாவட்ட நடந்து வருது. நம்ம ஆளு அதை விட ஒரு மடங்கு தெனாவட்ட அங்க இருந்து வந்து நின்னு பத்திரிகையாளரை பார்த்து சொல்றாரு, நாங்க வாக்குறுதி கொடுக்கலையே, கொண்டா சரி நான் கொடுத்துறேன், என் தங்கச்சி வெண்ணிலா படிச்சு காட்டுச்சுல, கொடுத்துடுறான். நீ என்ன பக்கம் ஒரு பக்கம் மீசையை எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துறியா? ஒரு பக்கம் மீசையை எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துவியா? அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஸ்டாலின் ஐயா எதிர்க்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்களுடைய அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்தாரு. என்ன கொடுக்கலையா? கொடுத்திருந்தா கூட கொடுக்கலையா? கொடுத்துட்டா என்ன பண்ணுவ நீ? நான் கேட்கிறேன். அப்படியே ஒரு பக்கம் மொட்டையும் போட்டுக்கிறியா? நான் கேட்கிறேன். அது என்னையா, எதிர்கட்சியா இருந்தா ஒரு வாயி, அது நல்ல வாயி, இன்னைக்கு பேசுறது நார வாயா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமானம் இல்ல, சூடு சொல்றேன் இல்ல? 2000 பேரு, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பம்